இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது யூத மக்கள், சாதாரண மக்கள், ஏழைகள், பாவிகள், மனிதர்கள் இவர்களுடைய வேதனையையும் துன்பத்தையும் பார்க்கிறார். ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததனால் அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அவரது இரக்கம் மன்னிப்பாக, நலமாக, குணமாக அவர்களுக்கு வருகிறது. போதனையும் அவர்களுக்கு கொடுத்து வாழ்வை மாற்றுகிறார். அந்த கொடை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார். பல நேரங்களிலே நாமும் அந்த இஸ்ராயல் மக்களைப் போல தான் இருக்கிறோம். உடைபட்ட உள்ளத்தோடு, பாவத்தோடு, துன்பங்களோடு, போராட்டங்களோடு, அன்றாட நிகழ்வுகளிலே இருக்கின்ற தடுமாற்றங்களோடு போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த இயேசுவினுடைய அன்பையும் பரிவையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் நம்மை தேடி வருவதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திரு அருட்சாதனங்கள், குறிப்பாக ஒப்புரவு அருட்சாதனம் என்கிற பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை, திருப்பலியிலே நற்கருணை வாங்குவது, இதன் மூலம் இந்த அருளை நிறைய பெற்றுக்கொள்ள முடியும். ஆயனில்லா ஆடுகளைப் போல நாம் இருப்பதையும் அவர் பார்க்கிறார், வந்து நம் மீது பரிவு கொள்கிறார். அதை மறக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அன்பும் பரிவும் இரக்கமும் தேவைப்படுகிறது. எல்லா மனிதர்களுக்கும் பற்றி கொண்டு இயேசுவிடமிருந்து அந்த அன்பை பெற்றுக்கொண்டு முழுமையடைய வேண்டும். இரண்டாவது, ஒருவேளை நமக்கு அதையெல்லாம் தேவையில்லை என்று நினைத்தால் நாம் இயேசுவோடு நல் உறவில் இருக்கிறோம் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இந்த அன்பை, பரிவை, மன்னிப்பை பிறருக்கு குடையாக கொடுக்க முடியும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்கிற பொழுது அவருடைய பணியை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் ஒரு வித பணிதான். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட அந்த அன்பும் மன்னிப்பும் பரிவும் தேவைப்படும். அவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும். யோசித்து பார்ப்போம், நாம் எப்படி இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.